சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வழக்கு எண் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும், மாநகரம், வில்லம்பு, இருகப்பற்று போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தவர் தான் ஸ்ரீ அப்படிங்கிறவரு. இவரு கிட்டத்தட்ட 13 வருடங்களா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து பல படங்களுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவருடைய ஆக்டிங் அப்படிங்கிறதுக்குமே நிறைய பேர் மத்தியில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸையுமே இவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவரோட ஆக்டிங்ல லாஸ்டா இருகப்பற்று அப்படிங்கிற படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்ரீ அவர்களை பெருசா நம்ம யாராலையுமே அவருடைய சோஷியல் மீடியாஸ்லயா இருக்கட்டும், பொதுவான இடங்கள்லயா இருக்கட்டும் அவரை பார்க்கவே முடியல. சரி, ஓகே, அவருடைய நெக்ஸ்ட் ஃபிலிம்ல அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு தான் இப்போ வரைக்குமே நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சி தர வகையில தான் கடந்த 2-3 நாட்களா ஆக்டர் ஸ்ரீயை பத்தின நிறைய வீடியோஸ் சோஷியல் மீடியா பக்கத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. முக்கியமா அவருடைய உடல் தோரணையை பார்க்கறதுக்கு ரொம்பவே வருத்தம் தர வகையில தான் அவருடைய உடல் தோரணையுமே அமைஞ்சிருக்கு. அவரை பத்தி நிறைய பேருமே நிறைய விதமான கருத்துக்களை இப்போ முன்னெடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரீ அப்படிங்கிறவரு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமான ஒரு முகமா தான் இருந்துகிட்டு இருந்தாரு. இவருக்கு என்னதான்ப்பா ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ நிறைய விஷயங்களுமே தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த 2024 கரெக்டா ஜூலை 24 அன்னைக்கு ஸ்ரீ அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு 3 போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த 3 போஸ்ட்லயுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஆக்டிங்ல லாஸ்டா இருகப்பற்று அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரு தான் பொட்டென்ஷியல் ஸ்டுடியோ அப்படிங்கிறது. இந்த ஸ்டுடியோ அவருக்கு தர வேண்டிய பேமெண்ட்ல கொஞ்சம் காசு தரல அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டையுமே போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து வில்லம்பு படத்தோட ப்ரொடக்ஷன் சைட்லையுமே சம்பள பாக்கி நிலுவை இருக்கிற மாதிரி அடுத்தடுத்து ஒரு 3 போஸ்டையுமே போட்டிருந்தாரு. இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு அப்போ பெருசா எந்த விதமான கருத்துக்களுமே இல்லாம இருந்திருக்கும். ஆனா இப்போ இவரை பத்தி அதிகமா சோஷியல் மீடியாஸ்ல தேட ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களால தான் இவரு டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காரு. அதனாலேயே தான் அவர் இவ்வளோ கஷ்டமான ஒரு நிலையிலுமே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இருகப்பற்று படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் பொட்டென்ஷியல் ஸ்டுடியோ. இது அதுக்கப்புறம் 2D இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையுமே சூர்யாவோட குடும்பம் தான் பார்த்துக்குது அப்படிங்கிற மாதிரி திரை வட்டாரங்கள்லையுமே ஒரு பேச்சு இருந்துகிட்டு தான் இருக்கு. சூர்யா அவர்கள் அகரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை வச்சு இப்போ வரைக்குமே நிறைய மக்களுக்கு நிறைய விதமான உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. சூர்யா அவர்களுடைய காதுக்கு இந்த விஷயம் போயிருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலுமே சூர்யா அவர்கள் மாதிரியான ஒரு சில ஆட்கள் தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மீடியால நிறைய பேருமே இறங்கி இருக்கிறாங்க. முக்கியமா அவங்களோட கெரியர் பில்ட் ஆகணும், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே அவ்வளோ மெனக்கிடுறாங்க அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. இந்த விஷயங்கள்லாம் அப்படி இருக்கும்போது சூர்யா அவர்களுமே இதுல தலையிட்டு ஏதாவது ஒரு வகையில தீர்வு கொடுப்பாரா அப்படின்னு இப்போ ஸ்ரீயோட ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் சூர்யா அவர்களுடைய காதுக்கு எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலுமே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு படத்தை எடுக்கிறதுல இருந்து படத்தை ரிலீஸ் பண்ணி ஓடிடிக்கு விற்கிற வரைக்குமே அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது பெருசாக தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹீரோ 20 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக கமிட் ஆகுறாரு வச்சுக்கோங்களேன். படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு டப்பிங் ஒர்க் அப்போ ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்கி சம்பளம் தர்றதே இல்லையா. முக்கியமா ஓடிடி ரைட்ஸ் வித்த பிறகு நான் உங்களுக்கு சேலரி தரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனியுமே இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸை ஏமாத்துறதாவுமே நிறைய பேர் சொல்றதை கேட்க முடியுது. இந்த சம்பளத்தை பத்தி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கான முடிவு அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சரி, இப்ப ஸ்ரீ அவர்களுடைய நிலைமை என்னதான் அப்படிங்கிறது இப்ப எல்லாராலையுமே அதிகமா கேட்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு.
ஸ்ரீ அவர்களுடைய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸ்ரீ அவர்களுடைய உடல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. முக்கியமா அவருடைய கைகள்ல பார்த்தீங்கன்னா அவரே காயப்படுத்திக்கிறாரா இல்லை வேற ஏதாவது பயன்படுத்துறதுனால அவருடைய கைகள்ல இப்படி ஒரு காயங்கள் வருதா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளுமே எழுப்பப்படுது. முக்கியமா அவரோட லைஃப்ல அவர் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாரு, அவருக்கு அவரே ஃபுட்டை வந்து மேக் பண்ணிக்கிறாருன்ற மாதிரி நிறைய வீடியோஸையுமே வந்து அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்க்க முடியுது. அதே மாதிரி அவருடைய ஹேர் கலர்லாம் வந்து பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கேரக்டருக்காக வந்து ரெடி ஆகுறாரோ அப்படின்னு தான் நான் நினச்சேன். அவர் வந்து ஒவ்வொரு படத்துக்குமே நிறைய எஃபர்ட்ஸ் போடுவார். ஸோ அந்த வகையில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் போல் அதுக்காகவே அவர் வந்து இப்போ அவரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியுமே நான் நினச்சேன். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது ஸ்ரீயே கிடையாது, இது வந்து ஸ்ரீ மாதிரி வேற யாரோ, அவர் தான் வந்து ஸ்ரீயை வந்து தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வீடியோலாம் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருமே நிறைய விதமான கருத்துக்களை இப்போ முன்னெடுத்து வச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா 2017 பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியிலையுமே ஸ்ரீ அவர்கள் ஏற்கனவே கலந்துருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில் அவரால் பெருசாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. காரணம் அவருக்கு ஒரு சில தப்பான பழக்கங்கள் இருந்தது. அதனால தான் அவரால் அந்த ஷோவில் கண்டினியூ பண்ண முடியலன்னு நிறைய பேர் சொல்கிறதையுமே நம்ம கேட்டிருப்போம். அதோட ஒரு உச்சகட்டமாக தான் இப்போ ஸ்ரீ அவர்கள் தொடர்ந்து போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாயிட்டதாகவுமே சொல்லப்படுது. இப்போ ஸ்ரீ அவர்களை பற்றி அவரோட ஃபேமிலி கிட்டேயா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டேயா இருக்கட்டும் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பற்றி எங்களுக்குமே எந்த ஒரு விஷயமுமே தெரியல, நாங்களுமே ரொம்ப நாளாக வந்து அவரை ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பேசுகிறதுக்கு. இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் வந்து பிளாக் பண்ணிடுறாரு, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் அவர் அதை பார்க்க கூட மாட்டுறாரு, கால் பண்ணால் காலே போகல. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஆக்டர். முக்கியமாக வந்து அவர் வந்து ஒரு ஃபிலிமில் வந்து கமிட் ஆகிருந்துருக்கிறாரா. கமிட் ஆகி ஷூட்டிங் போகிற வரைக்குமே அவர் தான் ஹீரோவாக வந்து இருந்திருக்கு. ஆனால் ஒரு சில அங்கே நடந்த துரோகங்களால் அவர் வந்து அந்த படத்துல இருந்து தூக்கி எறியப்பட்டதாகவும் அதனால அவர் ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாகி தான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றதையுமே கேட்க முடியுது. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய ஆக்டர்ஸுமே வந்து ஸ்ரீக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீ வந்து மறுபடியும் திரும்பி வாங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம், நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருமே சொல்கிறாங்க. முக்கியமாக ஸ்ரீ அவர்களுடைய ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயுமே அவருடைய ஃபேன்ஸ், தலைவா நீங்கள் மறுபடியும் வாங்க பார்த்துக்கலாம், உங்களுக்கு இல்லாத ஃபிலிமா, பேக் டு தலைவா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸையுமே பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து மிஷ்கினையும் லோகேஷையுமே வந்து டேக் பண்ணுறாங்க. மிஷ்கின் வந்து எப்பயுமே வந்து அவர் கூட இருக்கிற பர்சன்ஸை வந்து ரொம்ப பாசிட்டிவாக வச்சுப்பாரு. அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மிஷ்கின் சாருமே வந்து ஸ்ரீ கிட்ட பேசினார்னா ஸ்ரீ அவர்களுமே திருந்தி இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயங்கள்லேருந்து வெளியே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் லோகேஷ் அவர்களுமே ஸ்ரீக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ் நம்ம 2 பேரும் பண்ணலாம், இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நீங்கள் நடிங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில ஆறுதலான வார்த்தைகள் பேசினா ஸ்ரீ அவர்கள் மறுபடியுமே அவரோட கனவை நோக்கிய அந்த பயணத்துல இறங்கிடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ரீ அவர்களுடைய இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்கள்ல ஒரு 5 படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த 5 படங்களுமே நம்மளோட மனதுல ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதா ஒரு நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் பண்ணோம்னா அந்த கவலைகள் எல்லாம் போயிடும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது மீடியா ஃபீல்டில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னாலும் அதுவும் கிடையாது. எல்லா ஃபீல்டுலேயுமே ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். அதுக்காக அதை நோக்கி நம்ம போகாமல் நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட குடும்பம், நம்மளை சார்ந்தவங்கன்ட்டு அதை நோக்கி போனோம்னா நம்மளோட வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை.